ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி தேடி உன் பின்னால் வர்றேன். ஆனால் நீ என்னவோ நான் உன் பின்னால் வரேன்றதுனாலேயே என்னை ரொம்ப சாதாரணமாக இலக்காரமாக நினச்சிதானே அலட்சியம் செய்கிறாய். ஆனால் நான் உன் பின்னால் வர்றேன்னா நீ எவ்வளவு பெரிய சிக்கல்லையும் பிரச்சனையிலும் இருக்க, உன்னை காப்பாற்றணும்னு தான் உன்னை தேடி வர்றேன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போது நான் சொல்லதை முழுவதுமாக கேட்டு முடி. உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் காயங்களும் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. அதையெல்லாம் நேர்த்தி செஞ்சு சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். உன்னையும் உன் வாழ்க்கையும் மீட்டெடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா வந்த பிறகு இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் பரிபூரணமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட உதவியோ சாப்பாடோ கேட்டு வந்தாங்கன்னா அவர்களை ஒருபோதும் விரட்டி அடிக்காதே. உன்கிட்ட இருந்தா கொடு, இல்லைனா அவர்களிடம் கனிவாக நடந்து கொள். தாகம்னு வர்றவங்களுக்கு தண்ணி கொடு, பசின்னு வர்றவங்களுக்கு ஒரு வேளைக்கு சோறு போடுறதுனால உன் சொத்து சுகம் எதுவும் குறைஞ்சு போயிடாது என் செல்லமே. வீடு இல்லாதவங்களுக்கும் உடைகள் இல்லாதவர்களுக்கும் உன்னால முடிஞ்ச ஏதோ ஒன்று நீ செய்யும் போது அதற்கு பிரதிபலனாக உனக்கு கிடைக்க போற நன்மைகளும் புண்ணியமும் மிக அதிகம் என்பதை புரிந்து கொள். நீ அவங்களுக்கு கொடுக்கிறது எல்லாமே என்னை நோக்கி என்னிடமே வந்து சேருது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் திரும்ப பல மடங்காக அவர்களுக்கு திரும்ப கொடுப்பேன். இப்போது உனக்கு புரிகிறதா? நீ செய்கிற உதவியெல்லாம் என்னை வந்து சேர்ந்துச்சுன்னா நான் அதை அப்படியே இரட்டிப்பாக பல மடங்காக மறுபடியும் உன் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுப்பேன். துணியும் மணியும் ஆடையும் அணிகலன்களும் சாப்பாடும் உதவியும் எல்லாமே ஏன் மூலமா உனக்கு பல மடங்காக வந்து சேரப்போகுது. ஒருத்தருடைய வாழ்க்கை இருட்டா இருக்குன்னு நீ விளக்கேத்துனா நான் உன் வாழ்க்கை பாதையில் சூழ்ந்திருக்கும் இருளை விரட்டி உன்னை பிரகாசமாக மாற்றுவேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தை மீது நம்பிக்கவே. எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்லவே. உன் மேலே யாராவது கை வச்சாங்க, உன்னை யாராவது திட்டினாங்க, குறை சொன்னாங்க, சண்டை போட்டாங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக துன்பம் அடைவார்கள். ஏன்னா எல்லா நல்லவங்களுக்கும் துணையாக பாதுகாப்பாக இந்த வராகி அம்மா நான் அல்லவா இருக்கிறேன். எந்த ஒரு மனிதன் என்னை அதிகமாக விரும்புகிறாரோ அவர் மனதிலும் விழிகளாலும் என்னை காணும்படி நான் செய்வேன். நீ என்னை நாடி தேடி வந்த என் அன்பு பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கு அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உன்னை சுற்றி உன் பின்னாலேயே வர்றேன். நீ எப்போதும் யாரை பற்றியும் தப்பாக பேசாத. மற்றவங்கள நீ உன் வார்த்தைகளால் காயப்படுத்தினா அந்த வார்த்தைகளை நினச்சி நான் உன்னை இப்படி வளர்த்துட்டேனே நினச்சி இந்த வராகி அம்மா நானும் துன்பப்படுவேன். எப்போதும் தப்பான வார்த்தைகளையும் தவறான வார்த்தைகளையும் பேசுவதோ தவறான செயல்களை செய்வதோ நீ கூடாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதென்பது இயற்கைதான். ஏன்னா மனித உறவுகள் எப்போதுமே ஒருத்தருக்கொருத்தர் மாறுபட்ட கருத்துக்களோடும் கருத்து வேறுபாடுகளோடும் இருக்கதான் செய்வாங்க. உனக்கு பிடிக்காததை யாராவது சொன்னாலும் செஞ்சாலும் அதுக்காக நீ சண்டை போடாத. நீ அவங்க கூட சண்டை போடும்போது அது எனக்கு வெறுப்பை தான் கொடுக்கும். எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு நீ பொறுமையாக இருக்க பழகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள் ஒருபோதும் உனக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பாகவே இருப்பேன். அதனால யார் உன்னை திட்டினாலும் சாபம் கொடுத்தாலும் என்ன சொன்னாலுமே கூட நீ பொறுமையாக பொறுத்துப்போ. அது எந்த வார்த்தைகளையும் நீ காதில் வாங்கிக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு பறவைகளாக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிகளும் அன்புக்கு அடிமைதான். உன்னுடைய அன்பாலும் உன்னுடைய கருணையாலும்
இந்த பிரபஞ்சத்தையே தலைகீழாக திருப்பி போட முடியும். உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். நீ எந்த பிரச்சனையிலும் சிக்கி கொள்ளாமல், எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து தருவதற்கு தயாராக நான் இருக்கேன். நீ தேவையில்லாமல் கவலைப்படவும் வேணாம், தேவையில்லாமல் எந்த வார்த்தைகளையும் பேசவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும். அடுத்தவர்களை நோக்கி ஒரு கடும் சொல்லை சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாய்ப்பேச முடியாமல் வாழ்பவர்களை நினைத்து பாரு. அடுத்தவங்க மீது நீ கோபப்பட்டு கத்துறதுக்கும் எரிஞ்சு விழுகிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் எத்தனை பேர் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி நீ கொஞ்சம் பொறுத்து போக கற்றுக்கொள். உனக்கு கிடைச்ச சாப்பாட்டை குறை சொல்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் சாலை ஓரத்தில் இருப்பவர்களையும் பசியோடு மாண்டு போவர்களையும் நினச்சி பாரு. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை குறை சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்க்கையே இல்லாமல் வாழ முடியாமல் வருத்தத்தோடு இருப்பவர்களை நினச்சி பாரு. உன்னுடைய குழந்தைகளை குறை சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் குழந்தை வரம் வேண்டி தவம் கிடைக்கிறவங்கள நினச்சி பாரு. நீ இருக்கிற வீட்டை குறை சொல்கிறதுக்கு முன்பாக குடியிருக்க வீடு கூட இல்லாமல் வீதி ஓரங்களில் வசிப்பவர்களை நினச்சி பாரு. உனக்கு கிடைச்ச வேலையை உரை சொல்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வேலையே இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள நினச்சி பாரு. எந்த வகையிலும் நான் உனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டாய்தானே. உனக்கு வீடு, வாழ்க்கை, சாப்பாடு, வசதின்னு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எதையும் குறைவாக நினைக்காம ஏன் வராகி அம்மா எல்லாத்தையும் எனக்கு நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு நன்றி உணர்வோட நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ அடிக்கடி நினைத்து பார்க்கும்போது அது உன் மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கொடுக்கிறேன் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் நீ வெறுக்கும் விஷயங்களையும் முற்றிலுமாக மறக்க முயற்சி செய். எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். இந்த வராகி அம்மா உன்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னோ அல்லது உன்கிட்ட காசு வாங்கி வாழ்க்கையை வாழணும்னோ என்னுடைய தலையெழுத்து இல்லை. உன்னால் முடிஞ்சா பசியால் வாடும் மனிதர்களுக்கு பசியை போக்கு. யாருக்காவது ஒரு அவசரத்துக்கு ஏதாவது உதவி செய். அந்த உதவியும் அந்த தானமும் தர்மமும் நிச்சயமாக என்னை தான் வந்து சேருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் எதை செய்தாலும் திரும்ப பல மடங்காக செய்யும் இந்த வராகி அம்மா நீ செஞ்ச தான தர்மத்தையே உனக்கு புண்ணியமாக பல மடங்காக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே அரிதிலும் அரிதான மானிட பிறவியாய் பிறந்துள்ள நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை நீ உண்மையாய் சிறப்பாய் வாழ்ந்து ஜெயிப்பதற்கு எல்லா வகையிலும் என் துணை உனக்கு இருக்கும். நான் உன் கூடவே இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எவ்வாறு என்னை நம்புகிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். உன்னுடைய இதயம் என்பது என்னுடைய இருப்பிடம் என்பதை புரிந்து கொள். உன் இதயத்தில் குடியிருக்கிற இந்த வராகி அம்மா நீ மனசில் நினைக்கிறதையும் ஆசைப்படுறதையும் தெரியாமலா இருப்பேன்? நிச்சயமாக இல்லை. நீ நினைப்பதையும் யோசிப்பதையும் சிந்திப்பதையும் கூட புரிந்து வச்சிருக்க நான் அனைத்தையுமே உனக்கு நல்ல விதமாக நடத்தி தரதான் போகிறேன். இப்போது உன்னை தேடி தேடி வந்த இந்த வராகி அம்மா இனி எல்லா சந்தோஷங்களும் செல்வங்களும் உன்னை தேடி உன் பின்னால் வரும்படி அற்புதத்தை உன் வாழ்க்கையில் அழகாக நிகழ்த்தி காட்டுவேன். என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என் அன்புமே செல்லமே.